Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Om Namo Bhagavate Vasudevaya Om Namo Bhagavate Vasudevaya Om Namo Bhagavate Vasudevaya Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatir Uttama Sloke Bhaktir Bhavatir Naishtiki ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 36, 37 2 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நேற்று 33, 34, 35 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதில் தேவகிக்கும் கிருஷ்ணரும் தேவகியும் வசுதேவரும் பிரார்த்தனை செஞ்சதுனால அவர்களுடைய மகனாக பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார். அதாவது தேவகியும் வசுதேவரும் முற்பிறவியில் சுதபா பிருஷ்ணின்ற பேரில் பிறந்திருந்தாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணனால, அவங்க பக்தி செஞ்சதுனால, அவங்க தவங்களும் விரதங்களையும் முறையாக கடைபிடித்ததுனால அவர்களுக்கு மகனாக பகவான் பிறந்தார். அது மட்டும் இல்லாமல் தேவர்கள்கிட்ட பொறாமை கொண்டுள்ள அவங்களை அழிக்கிறதுக்காக பெறப்பட்ட அந்த அசுரர்களையும் அழிப்பதற்காக பகவான் பிறவி எடுத்தார். இப்படி என்னென்ன காரணத்துக்காக பகவான் பிறவி எடுத்தார்னு பல காரணங்களை சொல்லிட்டு வந்தாங்க. 34 என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலக சுமை ரொம்ப ஜாஸ்தியான உடனே யார் பகவானுடைய மகனான பிரம்மாவோ அவர் வேண்ட ஆரம்பித்தார். பகவானுடைய நாபியிலிருந்து, கர்ப்போதகசாயி விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து தோன்றிய அந்த தாமரையிலிருந்து உருவான பிரம்மா, அதனால் பத்மநாபன்னு பேர் வந்துச்சு பகவானுக்கு. ஆத்மபூ அப்படின்ற பேர் பிரம்மாவுக்கு வந்தது. அந்த பகவான்கிட்டேருந்து நேரடியாக வந்த அந்த மகனான பிரம்மா வேண்டிய காரணத்தினால இந்த உலக நன்மைக்காக, உலகத்தில் ஏற்படக்கூடிய தொல்லைகளை குறைப்பதற்காக பகவான் தோன்றினார் அப்படின்னு 34 சொன்னாங்க குந்தி தேவி. கடைசியாக 35 என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஆத்மாக்கள்லாம் இந்த பௌதிக துன்பங்களால் துன்பப்பட்டு பந்தப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் பகவானை பற்றி கேட்கறதுனாலையும், பகவானை மனசில் ஸ்மரணம் பண்ணுறதுனாலையும், நினைப்பதனாலையும், பகவானுக்கு பூஜைகள் வழிபாடு செய்வதனாலையும், பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி இந்த பிறப்பு முன்மை வியாதியிலேருந்து தப்பிச்சு முக்தியை அடைய முடியும். இந்த மாதிரி விஷயத்தை பகவானை பற்றி கேட்டல், நினைவிற்கொள்ளுதல், வழிபடுதல், இந்த 3 விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பகவான் அவர் இங்கே தோன்றுகிறார். இப்படி பல காரணங்கள், இதில் இது ஒரு காரணம், முக்கியமான காரணம்னு சொல்லி முடித்தாங்க. இப்போ 36 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல் அத்தியாயம் 8வது, முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம் படிக்கிறேன். ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணஷः ஸ்மரந்தி நந்தந்தி தேவஹிதம் ஜனா தயேவ பஷ்யந்தி அச்சிரேன தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்குவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணா, உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயம் உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியும். அப்பாதங்கள் மட்டுமே தொடர்ந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியவை ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தெய்வீக செயல்கள், பகவான் என்னெல்லாம் லீலைகள் செய்கிறாரோ இதை எப்பவுமே கேட்பது. நாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது, பகவானை பற்றிய புராணங்களை கேட்பது. கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வானொலி ரேடியோன்னு சொல்லப்படும், அதில் ஏதாவது ஒரு சேனல் இருக்கும், 2 சேனல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசுலலாம் சிலோன் ரேடியோன்னு ஏதோ ஒன்று இருக்கும். இங்கே அதை தவிர நம்மளுடைய ரேடியோ இருக்கும். ஆனால் இன்றைக்கி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எஃப்எம்மில் எக்கச்சக்கமான விஷயங்கள், பார்ப்பதற்கு எக்கச்சக்கமான 100 சேனல். இதை தவிர யூடியூப் சேனல், அந்த சேனல், ஓடிடி பிளாட்ஃபார்ம், அங்கே இங்கே இப்படி பார்க்கறதுக்கும் கேட்பதற்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு மனுஷனை மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் இன்னும் ரொம்ப ஆழமாக அழுத்துமே தவிர அந்த பந்தத்திலிருந்து நம்மளை காப்பாற்றாது.
யார் ஒருவன் எப்பவும் பகவானுடைய தெய்வீக செயல்களை, யார் யாரோ இருக்கான், இன்னைக்கு கண்ட கண்டவெல்லாம் இருக்கான். ஒரு பிளேயர், ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கான், ஒரு விளையாட்டு வீரன் இருக்கான், ஒரு அரசியல்வாதி இருக்கான், ஒரு சினிமா நடிகன் இருக்கான், இன்னும் எத்தனையோ எத்தனையோ விதமான ஆட்கள் இருக்காங்க. இவங்களை பற்றிலாம் கேட்கறதுல மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ பிறந்திருப்பார், அவரை பற்றி கேட்கறதுலையும், அவரை பற்றி பேசுறதுலையும், அரசியல் தலைவர்களை பற்றி பேசுறதுலையும், சினிமா நடிகர்களை பற்றி பேசுவதிலும், பணக்காரர்களை பற்றி பேசுவதிலும், விளையாட்டு வீரர்களை பற்றி இதெல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் பகவானை பற்றி பேசுறதுக்கு, பகவானை பற்றின விஷயங்களை கேட்கறதுக்கு ஆட்கள் குறைவு. ஏன் அப்படின்னா, கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜென்மங்கள் பிறந்து 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 ஞானவான், புத்தி உள்ள புத்திசாலி, புத்திமான் மட்டும்தான் மாம் பிரபத்தியத்தை, எனக்கு சரணாகதி அடைவான். அவனுக்கு மட்டும்தான் என்னை பற்றி கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னன்னு, வாசுதேவக சர்வமித்தி, வாசுதேவன் தான் எல்லாம், கிருஷ்ணர் தான் எல்லாம், வாசுதேவக சர்வமித்தி, கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஞானவான், புத்திமான், சுதுர்லபகா, அவன் காண்பதற்கு மிக மிக அரிதானவன். துர்லபம்னாலே ரேர், சுதுர்லபம்னா வெரி வெரி ரேர். நான் சொல்றது வெறும் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்றவங்களையோ மற்றவங்களையோ சொல்லல. ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கக்கூடிய பல இயக்கங்களை உருவாக்கியுள்ள ஞான யோகத்தையும், அஷ்டாங்க யோகத்தையும், ஹத யோகத்தையும், அந்த யோகம் இந்த யோகம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு தன்னை ஆன்மீகவாதியா ஒரு உடையை அணிஞ்சு ஒரு கெட்டப்பை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட பகவானை பத்தி கேட்கறதுல நாட்டம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு, ஆன்மீக இயக்கங்கள். அதுல எத்தனை பேர் பகவானை பத்தி சொல்லித்தரான், எத்தனை பேர் பகவானை பத்தி கேட்கறான். என்னென்னமோ மனசுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார். ஆத்மா இருக்கு, ஆத்மா இல்லை, பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இல்லை, நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பகவானை பத்தி கேட்கறதுக்கு ஆன்மீக இயக்கங்களே ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு நீங்கள் போனோம்னா கரெக்டான இடத்துக்கு போகணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு போகணும், ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு போகணும், மத்வ சம்பிரதாயத்துக்கு போகணும், கௌடிய மத்வ சம்பிரதாயம், சைத்தன்ய மகாபுருடைய சம்பிரதாயத்துக்கு வரணும். அப்போ தான் பூரணமாக கேட்க முடியும். இது இல்லாமல் நேற்று முளைச்சி ஒருத்தர் திடீர்னு ஒரு தாடியை வச்சுக்கிட்டு தலையில் எதையாவது தலப்பா கட்டிக்கிட்டு அவர் தன்னை யோகின்னு சொல்லியும், இல்லை என்ன வேற யாராவது ஒருத்தர் தன்னை ஞானின்னு சொல்லி, இன்னொருத்தர் தன்னை பரமஹம்சர்னு சொல்லி, இன்னொருத்தர் அவர் நான் ஹீலர்னு ஒரு புது வார்த்தை, குணப்படுத்துவார். எதுக்கு ஹீலர்? ரொம்ப அற்புதமாக ஆச்சாரியர் சொல்வார், ஹீலிங் பண்ணுவார். அவர் போனீங்கன்னா அந்த சாமியார் ஹீலிங் பண்ணுவார். உங்களை தொட்டார்னா உங்களுக்கு குணமாயிடும். ஆச்சாரியர் கேட்பார், எதுக்குடா இதுக்கு ஆன்மீகவாதி? தொட்டா குணமாகிறதுக்கு தான் டாக்டர் இருக்காரு, அவர் மருந்து கொடுத்து குணப்படுத்த போறார். இதுக்கு எதுக்கு ஆன்மீகவாதி? இதுக்கு எதுக்கு நீ ஞான யோகத்தை பிடிச்சிக்கிற, நீ அஷ்டாங்க யோகத்தை பிடிச்சிக்கிற? ஹீலர்ன்ற ஒரு பேர் உனக்கு எதுக்கு? நீ மருத்துவன்னு பேர் வச்சுக்கோ. ஹீலர்னா நீ எந்த ஹீலரா இருக்கணும் தெரியுமா? நீ எந்த ஆத்மாவை தொடரியோ, எந்த மனுஷனை தொடரியோ, எல்லாம் எந்த மிருகத்தை தொடரியோ, அந்த ஆத்மா மறுபடியும் பிறப்பு இறப்பு முழுமை வியாதியில மாட்டாம நீ காப்பாற்றுறவன் தான் ஹீலர். அதுதான் ஹீலிங். அந்த ஆத்மா செஞ்ச எல்லா பாவத்தையும் கரைச்சி மறுபடியும் அதை பிறப்பு இறப்பு முழுமை வியாதியில சிக்க வைக்காம நீ அதை வைகுண்ட லோகத்துக்கு அனுப்பணும். கை வைக்கக்கூடிய இவருக்கே வைகுண்டம்னா என்னன்னு தெரியாது, பகவான்னா என்னன்னு தெரியாது, அதுக்கான பாதையில இல்லாதப்ப இவர் என்னத்தை ஹீல் பண்ண முடியும்? எப்படி ஒரு பௌதிகமா மெட்டீரியலா ஒரு டாக்டர் கிட்ட போனா, ஒரு சித்தா மருத்துவத்துக்கு போனா, ஒரு ஆரிய வைத்தியசாலைக்கு போனா என்ன பண்ணுவாங்களோ அதை இவர் பண்ணுவார். ஆனா இவர் தன்னை ஆன்மீகவாதின்வாரு, தன்னை யோகின்வாரு, தன்னை ஞானின்வாரு. ஸோ அந்த வகையில உண்மையான ஹீலிங்னா இதுதான் குந்தி மகாராணி கொடுக்கிறது. கிருஷ்ணா, உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது சொல்பவர் 3 விஷயம் சொல்றாங்க. 2 விஷயம் அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று, உங்களுடைய தெய்வீக செயல்களை கேட்கணும், அதுக்கப்புறம் அதை பாடணும், திரும்ப திரும்ப சொல்லணும். பகவானை பற்றி கேட்பது ஸ்ரவணம், பகவானை பற்றி பேசுவது கீர்த்தனம், மறுபடியும் அதை சொல்றது ஸ்மரணம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் 3 வந்துருச்சுங்க. இப்போ நீங்க கேட்குறீங்க, நீங்க பண்றது ஸ்ரவணம். அடியேன் ஆல்ரெடி இதை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஸ்ரவணம், நான் இதை முதல்ல கேட்டுட்டேன், படிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன், அது பேர் கீர்த்தனம். இப்படி ஸ்ரவணமும் கீர்த்தனம் இணையும் பொழுது விஷ்ணு ஸ்மரணம். அதை திரும்ப திரும்ப நம்ம மனசுல நினைக்கணும். இன்னைக்கு பாவதம் கேட்டுட்டோம், அதோட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, கேட்கக்கூடிய விஷயங்களை மனசுல ஓட்டணும், அதுக்கு பேரு ஸ்மரணம். இப்படி பகவானுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால். அப்படி என்ன, நம்மெல்லாம் இதை செய்யறதே பெரிய விஷயம். பகவானை பற்றி கேட்கறதோ, பகவானை பற்றி சொல்றதோ, பகவானை மனசில் நினைக்கிறதோ பெரிய விஷயம். ஆனால் ஆச்சாரியர்கள், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள், அவங்க என்ன பண்ண வைக்கிறாங்க? மற்றவங்களை இதை செய்ய வைக்கிறாங்க.
தான் மட்டும் செஞ்சா போதும்னு இல்லை. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய 70 வயசுல அவர் 50 வயசுல தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறம் சில சில வருடங்கள் கழித்து சன்னியாசத்தை எடுத்துக்கொண்டார். அவர் விருந்தாவனத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தார். விருந்தாவனத்தில் அற்புதமான கோவில் ராதா தாமோதர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அது ஏன் விருந்தாவனத்தில் எவ்வளவோ ராதாகிருஷ்ணருடைய கோவில் அது அற்புதம்னு சொல்றேன்னா, அந்த கோவில் பின்னாடி தான் அவ்வளவு ஆச்சாரியர்களுடைய சமாதிகள் இருக்கிறது. அதில் முக்கியமாக ரூப கோஸ்வாமியோட சமாதி ரொம்ப உத்தமமான சமாதி. சைத்தன்ய மகாபிரபுடைய 6 கோஸ்வாமிகளில் ரொம்பவும் ஒரு வசத்தியான ஒரு ஆச்சாரியன் அவர். அவருடைய கிருபை கிடைச்சதுனால தான் இன்னைக்கு ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு ஒரு அற்புதமான இடம் அந்த ராதா தாமோதர் கோயில். அங்கதான் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். 70 வயசு. அவர் அழகா அங்கிருந்து நிறைய பாகவதம் படித்து பகவத்கீதை தினமும் ஸ்மரணம் பண்ணி எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் படித்து அவர் ராதா தாமோதரை தரிசனம் பண்ணி ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியோடைய அந்த சமாதியில் உட்காந்து ஜபம் பண்ணி இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை கோலோக விருந்தாவனத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அவர் அதை நினைக்கல. அவருடைய குருநாதர் சொன்னார், உனக்கு நல்லா ஆங்கில ஞானம் இருக்கு, நீ மேற்கத்திய நாட்டுக்கு போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணினார். அப்போ அவர் என்ன பண்ணார், தன்னுடைய முக்தியை மறந்து விட்டு, அவரெல்லாம் ஆச்சாரியர் சன்னியாசி, அவருக்கெல்லாம் இந்தியாவிலேயே வாழறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அவரு ஒரு நரகம். பௌதிகவாதிகளுக்கு வேணா சொர்க்கமா இருக்கலாம் அமெரிக்கா, ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு நரகம் அமெரிக்கா. அமெரிக்கான்றது எவன் ஒருத்தன் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் ஒருத்தன் தான் இந்த உடம்பு அப்படி நினைக்கிறானோ, ஆத்மாவை பத்தி தெரியாம இருக்கானோ, அவனுக்கு அது சொர்க்கம். ஆனா யாருக்கு ஆத்மாவை பத்தி தெரியுதோ, பகவான் கிருஷ்ணரை பத்தி தெரியுதோ, அவனுக்கு அமெரிக்கா ஒரு நரகம். வாழ்பவர்கள் அனைவரும் அசுரர்கள். அந்த இடத்துல ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய குருநாதர் சொன்னாரேன்னு போய் இறங்குறார். எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை வாரி வழங்கிட்டார் 11 வருஷத்துல. இன்னைக்கு நாம பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். பிரபுபாதர் 1977 இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு கோலோக விருந்தாவனத்துக்கு போனார். கிட்டத்தட்ட 43 வருடங்கள் ஆச்சு. இந்த 43 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு நாம இந்த பாகவதம் படிக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் போட்ட விதை. அந்த விதையிலிருந்து கிடைச்சி பூவாக மாறி காயாக கனியாக பழமாக மாறி அந்த பழத்தை நாம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற கனிந்த பழத்தை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். சுகதேவ கோஸ்வாமி சொன்ன அந்த விஷயத்தை ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கார். ஸோ இந்த மாதிரியானவர்கள், அதாவது எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால், எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்து ஆனந்தம் அடைந்தவர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியார், இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்களை சொல்லலாம். இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியும். கண்டிப்பா யார் ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாங்களோ, சொல்றாங்களோ, அதை ஸ்மரிக்கிறாங்களோ, இல்ல மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்து சொல்றாங்களோ, அவங்களால நிச்சயமா பகவானே உன்னுடைய தாமரை பாதங்களை காண முடியும். அந்த பாதங்கள் மட்டுமே தொடர்ந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியதாகும். வேற எதுவுமே கிடையாது. பகவான் கிருஷ்ணருடைய அந்த தாமரை பாதம் இருக்கு பாருங்க, அந்த திருவடி, அந்த திருவடியை யார் ஒருத்தன் தரிசனம் பண்றானோ அவனால மட்டும்தான் பிறப்பு இறப்பு முன்னிலை தப்பிக்க முடியுமே தவிர, ஒரு வாழ்வது எப்படின்னு கத்துத்தரேன், நான் உங்களுக்கு ஹதயோகத்தை கத்துத்தரேன், நான் தான் கல்கி, நான் தான் அது, நான் தான் இது, உங்களை நான் ஹீலிங் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லக்கூடிய இந்த போலி ஞானிகளாலும் யோகிகளாலும் நிச்சயமாக ஒரு ஆத்மாவை பிறப்பு இறப்பு முன்னிலை வியாதியிலிருந்து தப்பிக்க வைக்க முடியாது. அதுக்கு ஒரு அற்புதமான அத்தாட்சியை கொடுக்கிறார் இங்கு குந்தி தேவி. பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ண அந்த குந்தி தேவி. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் ஏன் எல்லாராலும் பார்க்க முடியல, ஏன் இத்தனை ஞானிகளால பார்க்க முடியல? அதுதான் பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தேது. எத்தனை ஜென்மங்கள் போனாலும் தன்னை ஞானியாகவும் யோகியாகவும் சொல்லிக்கிறவன்லாம் ஞானி யோகி இல்லை. யார் ஒருத்தன் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே. அந்த ஞானவான் தான் பகவானுக்கு பிரபத்தி செய்வான், சரணாகதி அடைவான். எப்படி? வாசுதேவக சர்வமித்தி, வாசுதேவன் தான் எல்லாரும் சரணாகதி அடைவான். சா மகாத்மா, அவரை மகாத்மான்னு சொல்றார் கிருஷ்ணர். யார் ஒருத்தன் பல ஜென்மங்கள் பிறந்து இறந்து நான் தான் எல்லான்னு என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சரணாகதி அடைகிறானோ அந்த ஞானவான் மகாத்மா. அந்த மகாத்மா காண்பதற்கு அரிதானவன்றார் கிருஷ்ணரே சொல்றார் கீதையில. அதனால பகவானை பார்க்க முடியுமா, பகவானை பார்க்கலாமா, பகவானை எங்க காட்டுன்னு சொல்லக்கூடிய மனிதர்களால் பகவானை பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கண்கள் ஒரு அளவுக்கு மேல தூரத்துக்கு போனா பார்க்க முடியாது, ஓரளவுக்கு கிட்ட வந்தா பார்க்க முடியாது. அப்ப பகவானை பார்ப்பதற்கு ஆன்மீக கண்கள் தேவை. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டும்போது பகவான் அந்த
சம்பித் ஹலாதினி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை கொடுத்து பகவான் காட்சி கொடுத்தார். இப்போ எத்தனையோ பக்தி செய்தவர்களால் அதை பார்க்க முடியுதா? அப்போ நீங்களாம் பக்தி பண்ணுறீங்களா? நீங்களாம் கிருஷ்ணரை பார்த்துட்டீங்க? இல்லை, நாங்கள் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம். கிருஷ்ணரை பார்ப்பதற்கான அந்த பயிற்சியில் நாங்கள் இருக்கிறோம். மரண தருவாயில் பகவான் தரிசனம் கொடுப்பார், அழைத்து செல்வார். யார் இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலையோ அந்த மரண தருவாயில் கிருஷ்ணராக வரமாட்டார், மரண ரூபத்தில் வருவார். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்? மரண ரூபத்தில் வரும்பொழுது இன்னொரு உடம்புக்குள்ள போய் மாட்டுவார். ஆனால் பக்தர்கள் யார் ஒருவர் பகவானை பற்றி கேட்டு பாடி ஸ்மரித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பக்தர்களுக்கு பகவான் மரண தருவாயில் கிருஷ்ணர் நேரடியாக வந்து கைபிடித்து அழைத்து கொண்டு செல்கிறார். அதனால் பகவானை பார்க்கறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி வேணும். தகுதியே இல்லாமல் பகவானை ஒன்றும் இல்லாத ஒரு மினிஸ்டரையோ ஒரு சீஃப் மினிஸ்டரையோ பார்க்கறதுக்கே உனக்கு தகுதி வேணும். நீ பார்த்துட முடியுமா? எனக்கு சீஃப் மினிஸ்டரை காட்டு, நான் சீஃப் மினிஸ்டரை பார்த்தா தான் நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒத்துப்பேன், நான் டிவியில் தான் பார்க்குறேன், போஸ்டரில் தான் பார்க்குறேன். நேருக்கு நேராக அவர் என்கிட்ட வந்து உட்காரணும்பா, உட்காந்து அவர் தான் சீஃப் மினிஸ்டர் என்கிட்ட சொல்லணும்பா. நடக்குமா இது? பிரதம மந்திரியை நம்ம பார்க்குறோமா தினமும்? நாம் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இதே முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம டெய்லி முதலமைச்சரை பார்த்துட்டு இருக்கோமா? டிவியில் பார்க்குறது பொய், நியூஸ் பேப்பரில் வர்றது பொய், இதெல்லாம் பொய், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் வர்றது பொய், புராணங்களில் வர்றது பொய், இதிகாசங்களில் வர்றது பொய், நான் நேரடியாக பார்த்தா தான் ஒத்துப்பேன்னு சொன்னால் நீ முதலமைச்சரே பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி முடியும்? அந்த மாதிரி பகவான் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே பகவானை நேருக்கு நேரான பார்த்தவங்களாலே புரிஞ்சிக்க முடியல. பகவான் தன்னுடைய மாயையா அபகிருத ஞானா, பகவான் தன்னுடைய மாயா சக்தியில் அவனை மறைச்சிடுவார். ராவணன் நேருக்கு நேராக பார்த்தார் ராமரை, ஆனால் புரிஞ்சிக்க முடியல. இரண்யகசிபு புரிஞ்சிக்க முடியல. கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், சிசுபாலன், கம்சன்லாம் நேருக்கு நேராக பகவான் இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்தாங்க. செல்வ செழிப்பு மிஞ்சியவங்களாக இருந்தாங்க, ஆனாலும் அவங்களால பகவானுடைய மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பணமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ்காரை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன, ஆங்கிலேயர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போன இந்த அகாடமிக் நாலேஜ், இந்த கல்வியாலெல்லாம் பகவானை புரிஞ்சிக்க முடியாது. நான் கலெக்டர் ஆகிட்டேன், நான் வந்து ஐபிஎஸ் ஆகிட்டேன், நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டேன், நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன், இதெல்லாம் உனக்கு பகவானை பார்ப்பதற்கான தகுதி கிடையாது. பகவானை பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நீ சிரவணம், பகவானை பற்றி கேட்க வேண்டும். யார்கிட்ட இருந்து கேட்கணும்? சரியான ஆள்கிட்ட இருந்து கேட்கணும். நீ தோட்டாந்தொப்பலாங்கிட்ட போய் கேட்கக்கூடாது. சும்மா ஒருத்தன் வந்து நெத்தியில் பட்ட பெரிய ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டா, நீ வந்து நாமத்தெல்லாம் போட்டு உட்காந்துட்டா, நீ வந்து ஆன்மீகவாதி நினச்சிடக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? சரியான அதிகாரிகிட்ட இருந்து கேட்க வேணும். கிருஷ்ணகீதையில் சொல்றாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு. என்கிட்ட இருந்து ஒரு சிஷ்ய பரம்பரை வருது. நான் பிரம்மா, என்னுடைய மகன் பிரம்மாவுக்கு சொன்னேன், பிரம்மா அவருடைய மகன் நாரதர் சொன்னார், நாரதர் அவருடைய சிஷ்யர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் அவருடைய சிஷ்யர் மத்வாச்சாரியருக்கு சொன்னார். இப்படி படிப்படியாக அந்த ஞானம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்கணும் இந்த ஞானத்தை. நீங்கள் ஸ்கூலில் உங்களுடைய குழந்தைய சேர்க்கணும்னா ஏதோ ஸ்கூலில் சேர்த்துருவீங்களா? விசாரிக்க மாட்டீங்க 10 இடத்துல. இது சரியானதா, கரெக்டாக இருக்கா? அந்த மாதிரி ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்பவன், ஆத்ம ஞானத்தை தேடுபவன் சரியான இடத்துக்கு போகணும். சும்மா கண்டவங்கிட்டலாம் போகக்கூடாது. அவன் வந்து ஒரு சம்பிரதாயத்தில் வரானா, அவனுக்கு முன்னாடி ஒரு குரு இருக்கா, சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறானா, இல்லை தத்தகாப்பத்துக்கான வாய்க்கு வந்ததை சொல்கிறானா? ஆத்மா கிடையாது, பரமாத்மா கிடையாது, எதுவும் கிடையாது, இதுதான் செய்யணும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, உன் அனுபவத்தில் நீ எடுத்துக்கோ. நீ எதுக்கு அப்போ குருன்ற பேரை தூக்கிடு. நீ எப்போ வந்து ஆத்மா இருக்கா தெரியாது, பரமாத்மா இருக்கா தெரியாது, நீங்கள் உங்கள் அனுபவத்தில் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு குரு? அவன் அந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்க போகிறான். நீ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீ குரு. சத்து அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சத் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் நிலைத்து இருப்பது. ஆத்மாவுக்கு சத்துன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால தான் ஆத்மா போயிடுச்சுன்னா சத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சத்து போயிடுச்சுப்பா, அது காலகட்டத்தில் மறுபடி செத்து போயிட்டாப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செத்து கிடையாது, சத்து. சத்து அப்படின்னா ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அப்படி சத்குரு அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஆத்மாவே இல்லைன்னு சொன்னா, சத்துன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு குருவா இருந்துக்கிட்டு, நிறைய பேருக்கு சத்குரு 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 சத்குருன்னு எங்கெங்கயோ சொல்றோம். அந்த சத்குருக்கு அர்த்தம் என்ன? சத்து அப்படின்னா நிலையா இருக்கக்கூடியது, ஆத்மாவுக்கு தான் அந்த பேரு. அந்த ஆத்மாவை உணர்த்தக்கூடியவர், அந்த ஆத்மாவை நம்மை அறிய செய்யக்கூடியவர் தான் குரு, சத்குரு. ஆத்மா இல்லை, பரமாத்மா இல்லை, நீ உன் அனுபவத்தில் கத்துக்கோ அப்படின்னா அப்ப உன் அனுபவம் என்ன?
அப்போ குருவே தேவையில்லையா? அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்போம். குருனா நீ சொல்லிக் கொடுக்கணும். இதுதான்ப்பா, இதுதான் சாஸ்திரம் இது சொல்லுது, வேதம் இதை சொல்லுது, ஆச்சாரியர்கள் இதை சொல்றாங்க, வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இதை கடைபிடிச்சிருக்காங்க, இதை அடைந்திருக்கிறார்கள், புராணங்கள் சொல்கிறது, பகவானே கீதையில சொல்றார், இதை செய்யின்னு சொல்றவன் தான் குரு. அதனால் சரியான ஆட்களிடமிருந்து கேட்க வேண்டும், அதிகாரிகளிடமிருந்து கேட்க வேண்டும். அப்படி செயல்பட்டால் அந்த சவணம் சீக்கிரமாகவே அதோடைய பலனை கொடுக்கும். ஆனால் மக்கள் பொதுவாக அங்கீகரிக்கப்படாதவர்கள்ட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு அங்கீகரிக்கப்படாத, அவனுக்கு ஒரு குருவே இருக்க மாட்டார், அவர் ஒரு சம்பிரதாயத்தில் இருக்க மாட்டார், அவர் அதை பயிற்சி செஞ்சிருக்க மாட்டார். திடீர்னு எங்கேருந்தோ எதையோ ஒன்று பிடிச்சி அதை ஒன்று மாற்றி ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ணிடுவார். இவங்க பின்னாடி மக்கள் அப்படியே ஆட்டு சந்தைகள் மாதிரி இருப்பாங்க நிறைய. அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தே. பல ஜென்மங்கள் பிறந்து புத்தி உள்ளவன் தான் எனக்கு சரணாகதி அடைவான் அப்படின்னு சொல்றார். பக்தி தொண்டோடைய கொள்கைகளை யார் ஒருத்தர் பின்பற்றுகிறார்களோ, இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் 9 நிலை இருக்கு. இந்த 9 நிலையில ஏதாவது ஒரு நிலை யார் ஒருத்தர் கரெக்டா இருக்காங்களோ அவங்க தான் இந்த பக்தி தொண்டு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும், குருவாக இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் நேரத்தை வீணாக்கக்கூடியவர்களாக எதையோ சொல்லி குழப்பி மக்களை தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் வச்சு திரித்து கூறுபவர்களாக இருப்பார்கள். அதனால தகுதியுள்ள ஒரு பேச்சாளர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய முறை பூரணமா இருந்தா மற்ற எல்லா முறையும் சரியாயிடும். பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா சொல்ல, ஸ்ரவணம் ரொம்ப முக்கியம். கேட்பது. நீ தப்பான ஆளுகிட்ட போய் கேட்டினா உனக்கு அதுக்கப்புறம் ஸ்ரவனுக்கு அப்புறம் கீர்த்தனை வரவே வராது. நீ பகவானை புகழ்ந்து பாடவே மாட்டேன். நீ தப்பா ஒரு ஆள்கிட்ட போய் உனக்கு கேட்டுருவ, அடுத்து நீ கீர்த்தனத்துக்கும் வரமாட்டேன், ஸ்மரணத்துக்கும் வரமாட்டேன், அர்ச்சனம், மந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் வரைக்கும் வரவே மாட்டேன். நீ எங்கேயோ போயிடுவ, கிருஷ்ணரை மறந்துடுவ நீ. அதனால சரியான ஆட்கள் கிட்ட போய் கேட்க வேண்டும். சரியான முறையில் யார் ஒருத்தர் பாகவதத்தை கேட்கிறார்களோ, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் பொழுது ஸ்ரவணம் அடுத்து கீர்த்தனத்துக்கு கொண்டு செல்கிறது, அடுத்து ஸ்மரணம், ஸ்ரவணம் கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் 9 நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். பாகவதத்தில் உள்ள இந்த விஷயங்கள்லாம் பாண்டவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாக இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ பகவானை கேட்காதவர்கள் பார்க்காதவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவானை கேட்டு பார்க்கக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீமத் பாகவதம் என்பது 12 ஸ்கந்தங்கள், 12 ஸ்கந்தங்கள். நம்ம முதல் ஸ்கந்தத்தில் இருக்கோம், முதல் ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் தான் இருக்கோம். நம்ம இன்னும் 12 ஸ்கந்தம் முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 10 வருஷம் ஆகும். பகவானுடைய கிருபையும் கருணையும் நமக்கு பகவான் ஆயுள் கொடுத்தாரே, ஆனால் 10 வருஷத்தில் நாம் இதை கேட்டு முடிச்சிருவோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம முதல் ஸ்கந்தத்தில் பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள விஷயத்திலேருந்து ஆரம்பிக்குது இந்த கதை. இது முதல் ஸ்கந்தம். ஆனால் 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் செஞ்ச லீலைகள் இருக்கிறது. நீ முதல் ஸ்கந்தத்திலேருந்து கிருஷ்ணர் யாருன்னு எல்லா அவதாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்போ கிருஷ்ணரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது, ஓ கிருஷ்ணர் இந்த காரணத்துக்காக செய்கிறார், கிருஷ்ணர் தாண்டா எல்லா ஆத்மாவுக்கும் சொந்தக்காரர், எஜமானர், கிருஷ்ணர் தான்ப்பா பரமாத்மா. இந்த ஆத்மா இருக்கே, நமக்கு ஒரு சரீரம் உடம்பு கொடுத்துருக்குமே, இந்த உடம்பு பகவானுக்கு சொந்தம், ஆத்மாவே பகவானுக்கு சொந்தம். இந்த உலகத்தில் எதிரா பகவானுக்கு சொந்தம் இல்லை, பகவான் எதனா அனுபவிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் உனக்கு 9 ஸ்கந்தத்தை நீ படிக்கும்போது ஆழமா மனசுல இறங்கும். அப்ப போய் 10வது ஸ்கந்தமான தசமஸ்கந்தம் சொல்லக்கூடிய 10வது ஸ்கந்தத்துல பகவான் கிருஷ்ணருடைய லீலையை நீ படிக்கும் பொழுது, கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்தது பௌதிக காதல் அல்ல, அது ஆன்மீக காதல். பகவான் மேல அவங்க வச்சது எவ்வளவு உயர்ந்த பக்தின்றது உனக்கு புரியும், சரணாகதின்றது புரியும். இது புரியாம சில மடையர்கள் பாகவதத்தையே தெரியாம உடனே கிருஷ்ணர் அப்படி செய்யலையா, கிருஷ்ணர் இப்படி செய்யலையா, கிருஷ்ணர் தானே மடையன், அவன் தகுதி இல்லாதவன், 10வது ஸ்கந்தத்தை பத்தி பேசுவோம். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, நீ முதல் ஸ்கந்தத்தில் முதல்ல பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த பக்தி நெருக்கத்தை தெரிந்து கொள், அந்த உறவை தெரிந்து கொள். அப்பதான் உனக்கு கிருஷ்ணர் கூட உனக்கு உறவு ஏற்படும், அந்த உண்மையான சொந்தம் ஏற்படும், நீ விட்டு போன அந்த பக்தி ஏற்படும். அப்போ உனக்கு 10வது ஸ்கந்தத்தில் கோபியர்கள் கூட கிருஷ்ணருடைய லீலைகளை பார்க்கும் பொழுது அப்ப புரியும் உனக்கு அது என்ன அப்படின்னு. இந்த உலகத்துல ஒரே செயல் பல விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் எப்பவுமே அடியேன் அதை சொல்வது உண்டு. ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுப்பது அது ஒரு தனி உணர்வு. ஒரு கணவன் மனைவிக்கு முத்தம் கொடுப்பது தனி உணர்வு. ஒரு கள்ளக்காதலி கொடுப்பது தனி உணர்வு. ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு கொடுப்பது ஒரு தனி உணர்வு. எல்லாமே ஒரே முத்தம்தான்.
இந்த பகவானை உணராதவர்கள், பகவானை புரிந்து கொள்ளாதவர்கள், முதல் ஸ்கந்தத்திலேருந்து பாகவதத்தை கேட்காதவன், பகவத்கீதையை படிக்காதவன், பகவத்கீதையை படிச்சுட்டு பாகவதம் படித்தா இன்னும் கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அடியன் முதல்ல பகவத்கீதையை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். இப்படி பாகவதத்தை படிப்படியாக படித்து உணர்ந்தவனுக்கு கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த லீலையில் தகப்பனாருக்கும் மகளுக்கும் உள்ள அந்த அன்பு பரிமாற்றங்கள் புரியும். இது புரியாதவன் மனசுல காம இச்சைகளை வைத்துக் கொண்டிருப்பவன் அதை கேட்டாலோ அதை பேசினாலோ அவன் கள்ளக்காதலனுக்கும் கள்ளக்காதலுக்கும் உள்ள உணர்வை தான் புரிஞ்சுப்பான். அதனாலதான் இன்னைக்கு மகா மடையர்கள்லாம் வந்து பகவான் கிருஷ்ணரை எதெல்லாம் கம்பேர் பண்றாங்க. முட்டாள்கள், புரியல அவங்களுக்கு. நாரதர் இருக்கிறதே உயர்ந்த பிரம்மச்சாரி. நாரதர் அப்பேற்பட்ட மகாமுனி. அவர் போற்றுகிறார் கிருஷ்ணரை. கோபியர்கள் மாதிரி அவர் போய் விருந்தாவனத்தில் தன்னை கோபியா மாத்துகிறார். சிவபெருமான் தன்னை கோபியா மாத்துகிறார். சிவபெருமானுக்கு சுடலை, அதாவது அவர் வந்து ஒரு சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர். அவர் சுடுகாட்டுக்கு சொந்தக்காரர். எப்பவுமே உடம்புல சாம்பலை பூசிக்கிட்டு ஜடாமுடியை வச்சுக்கிட்டு பேய்களுக்கும் பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கிருஷ்ணர் கூட லீலை செய்யணுன்றதுக்காக கோபேஸ்வரர்னு மாறுறாரு. நீங்க விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமான முதல்ல போய் அவர் தான் கஷேத்திர பாலகர். அந்த கோபேஸ்வரர் சிவபெருமான் பெண் ரூபத்தை எடுத்திருக்காரு. எதுக்காக? கிருஷ்ணர் கிட்ட போய் அவர் அந்த லீலையை செய்யணும், அதில் கலந்துக்கணும்ன்றதுக்காக கோபியா மாறுகிறார். கோபேஸ்வரர்னு பேர் உண்டு. விருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா முதல்ல அந்த கோபேஸ்வர் மகாதேவன் பேர் அவருக்கு. கோபேஸ்வர் மகாதேவ போய் வணங்கணும். கோபேஸ்வரா மகாதேவா, நாங்கள் கிருஷ்ணருடைய இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எல்லா இடத்தையும் நல்லபடியாக பார்த்து எங்களுக்கு பக்தி ஏற்படணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா வைஷ்ணவானாம் அகம் சம்புன்னு கிருஷ்ணர் சொல்றார். உயர்ந்த வைஷ்ணவர்ல சிவபெருமான் தான் உயர்ந்த வைஷ்ணவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு. ஸோ அந்த மாதிரி சிவபெருமானே சுடலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே வந்து கோபியா மாறுறாருன்னா அது எவ்வளோ உயர்ந்த விஷயம். இதெல்லாம் தெரியாத மடையர்கள், முட்டாள்கள், எவனோ என்னெல்லாமோ பேசுகிறான் மடையன். அதனால இங்கே எதுக்காக அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு சரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்டவரிடமிருந்து பாகவதம் கேட்கும் பொழுது அது புரியும். அதனால பாண்டவர்களுடைய விவகாரங்கள்லேருந்து இந்த பாகவதம் தொடங்குது. அதுக்கப்புறம் அசுரர்கள் அவர் கொள்ற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அப்புறமா 10வது காண்டத்தில் கோபியர்களுடைய துவாரகையில் கிருஷ்ணர் செஞ்ச லீலைகள்லாம் இருக்கு. இதை படிப்படியாக புரிஞ்சுக்கணும். வேதங்களும் புராணங்கள் எல்லாமே பகவானை நம்ம மறந்து இங்கே வந்தாச்சு, இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தாச்சு. மறுபடியும் அந்த உறவை புதுப்பிப்பதற்காக தான் பகவானே இந்த வேதத்தையும் புராணத்தையும் கொடுத்துருக்கார். வியாசதேவர் மூலமா பல லீலைகளை செஞ்சு காமிச்சிருக்கார். நம்ம வந்து மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக. அதனால இந்த எல்லா சாஸ்திரங்களையும் கேட்டறிவது முக்கியம். ஆனால் அதை சரியான ஆள்கிட்ட, சரியான நபர்கிட்ட போகணும். அதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு: குரு, சாது, சாஸ்திரா. இது எல்லாரும் அறிவாளிகள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன, ஒருத்தர்கிட்ட போய் நான் பாகவதம் கேட்குறேன், இல்லை ராமாயணம் கேட்குறேன், மகாபாரதம் கேட்குறேன், இல்லை விஷ்ணு புராணம் கேட்குறேன், ஏதோ ஒரு புராணத்தை நான் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒன்று நம்ம பகவானை பற்றி ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு குரு இருக்காரான்னு பார்க்கணும். குரு இருக்காருன்னா அவருக்கு ஒரு குரு இருக்காரா, அவருக்கு ஒரு குரு இருக்காரா, அப்போ அவர் சம்பிரதாயத்தில் வராரான்னு பார்க்கணும். திடீர்னு ஒருத்தர் இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு கர்நாடகத்தில் இருந்தார், திருவண்ணாமலையில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், திடீர்னு வந்தார், அவர் ஏதோ ஒரு குருவோடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டார், இவர் மானசீக குருன்னு சொன்னார். அதெல்லாம் கதையிலே வராது. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு கிட்ட நீ சிஷ்யனா இருக்கியா, உன்னை ஏத்துக்கிட்டாரா அந்த குருக்கு இன்னொரு குரு இருக்காரா, இவங்கெல்லாம் சம்பிரதாயத்தில் வராங்களா, இது பார்க்கணும். குரு. அதுக்கப்புறம் சாது. அவர் வந்து வேதத்தில் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் பின்பற்றக்கூடிய சாதுவாக இருக்காரா பார்க்கணும். 3வது சாஸ்திரா. அவர் வாயில பேசுறதும் சொல்றதும் சாஸ்திரத்தை ஒத்து பேசுறாரா, தன்னுடைய மனக்கற்பனைக்கு பேசுறாரான்னு பார்க்கணும். சாஸ்திரத்தை ஒத்து ஒருத்தர் பேச வேண்டும், அந்த சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், ஒரு குரு கிட்டன்னு வந்திருக்க வேண்டும். குரு, சாது, சாஸ்திரா, இது 3 இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நாம இந்த வேதங்கள் புராணம் மூலமா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் பகவானுடைய உண்மையான நிலையை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் தாமரை பாதங்களில் நம்ம சரணாகதி அடைவோம். அந்த தாமரை பாதங்கள் தான் நம்மளை பிறவி சக்கரத்தை, பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்னும் அந்த பிறவி சக்கரத்தை நிறுத்த முடியும். 36 சொன்னாங்க. 37 என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அபி அத்யானஸ்துவம் ஸ்வாகிருதே ஹித பிரபோ ஜிஹாசசி ஸ்ருதா சுஹ்ருதோனுஜீவினஹ ஏஷாம் ந சான்யத் பவதஹ பதாம்புஜாத் பராயணம் ராஜசூ யோஜிதாம் ஹசாம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, இதுவரை எல்லா கடமைகளையும் நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள். இப்பொழுது எல்லா அரசர்களும் எங்களிடம் விரோதம் கொண்டுள்ளனர். எங்களை பாதுகாக்கக்கூடியவர் வேறொருவரும் இல்லாத சமயத்தில் உங்களுடைய கருணையையே நாங்கள் முற்றிலும் நம்பியிருக்கிறோம் என்ற போதிலும் இன்று எங்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் சென்றுவிடப் போகிறீர்களா?
என்ன சொல்றாங்கன்னா, எம்பெருமானே இதுவரை எல்லா கடமைகளையும் நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள். பாண்டவர்கள் என்னெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கிறார்களோ, அவங்களுக்கு வனவாசம் ஏற்பட்ட பொழுதும் எல்லா விஷயத்தையும் பகவானே நீ தான் செஞ்ச. பகவானே நாங்க செய்யல. இன்னைக்கு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஜெயிச்சதுக்கு காரணம் நீ. பாண்டவர்கள் இன்று பெருமைப்படுத்தப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் நீ. இப்படி எல்லாத்தையும் பகவானே நீ தான் செஞ்சிருக்க. நாங்க வெறும் ஒரு கருவியா இருந்திருக்கோம். இப்பொழுது எல்லா அரசர்களும் எங்களிடம் விரோதம் கொண்டுள்ளனர். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பல அரசர்கள் கொல்லப்பட்டார்கள். அதர்மத்துக்கு பக்கத்தில் யாரெல்லாம் நின்னாங்களோ, துரியோதனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, அனைவரையும் கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை வைத்து கொண்டு விட்டார். இப்போ அவர்களுடைய மகன்கள் பேரன்கள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் அஸ்வத்தாமன். துரோணாச்சாரியர் இருந்த காரணத்தை அவருடைய மகனான அஸ்வத்தாமன் திரௌபதியுடைய 5 குழந்தைகளையும் கொன்று விட்டான். உத்தராவுடைய மகனான அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜனை கொல்ல முயற்சி செய்தான். கிருஷ்ணன் தடுத்துட்டார். இப்படி இறந்த அரசர்களின் மகன்களும் பேர குழந்தைகளும் எங்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருப்பார்கள். இந்த சூழ்நிலை எங்களை பாதுகாக்கக்கூடியவர் வேற யாருமே இல்லையே கிருஷ்ணா, உன்னை தவிர வேற யார் இருக்கா? இந்த சமயத்துல உங்களுடைய கருணையே நாங்க முழுசா நம்பி இருக்கோமே கிருஷ்ணா. இப்போ நீ எங்களை விட்டுட்டு எங்களை புறக்கணித்துட்டு நீ துவாரகைக்கு போறது நியாயமா? போறியான்னு கேட்கிறாங்க. ஏன்னா பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள், பாகவதர்கள் கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஒரு ஜோசியர் கிட்ட போறது, அந்த பரிகாரம் பண்றது, இங்க போறது அங்க போறது, ஒரு சன்னியாசி கிட்ட போறது, ஒரு சாமியார் கிட்ட போறது, அதை வாங்கி குடிக்கிறது, இதை வாங்கி குடிக்கிறது, இந்த எந்த கதையும் கிடையாது. ஜாதகம் ஜோசியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை தவிர வேற யாராலையும் காப்பாற்றும். சரணாகதி கிருஷ்ணர் தான். நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் பகவானே நீயே என்னுடைய பிராணநாதன். ஆஸ்லிஷவா பாதரதாம் பிரேஷ்டுமா மதர்ஷனா மர்மஹதாம் கரோதுவா யதா ததாவா விதஹாது லம்போடோ மத் பிராணநாத ஸ்துசையேவனாபர. சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தை சொல்றார். என் வாழ்க்கையில் எனக்கு நீ நல்லது நடந்தாலும் சரி, என்ன புறக்கணிச்சாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, பகவானே நீ தான் என்னுடைய பிராணநாதன். இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் உன்னதான் நம்பி இருக்கோம் கிருஷ்ணா. நீ தான் எல்லாம் செய்யற. இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இன்னைக்கு எல்லா அரசர்களுடைய மகன்களும் பேரன்களும் எங்க மேல கோபத்தில் இருக்காங்க. இப்படி நாங்கள் நம்பி இருக்கும்போது நீ என்னை விட்டு போயிடலாமா பகவானே, புறக்கணிச்சுட்டு போலாமா அப்படின்னு குந்தி மகாராணி கேள்வி வைத்திருக்காங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், பகவானை மட்டுமே வாழ்க்கையில நாம நம்பி வாழ வேண்டும். எந்த விதமான மனிதர்களையோ தேவர்களையோ நம்பி அண்டி பிழைப்பு நடத்தக்கூடாது. பகவானை மட்டுமே அண்டி பிழைக்க வேண்டும். ஏன் ரொம்ப அழகா சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. நீங்க யாருன்னு கேட்டார். என்ன சொன்னார்னா, நான் பிராமணன் அல்ல, சத்திரியன் அல்ல, வைசியன் அல்ல, சூத்திரன் அல்ல, நான் சன்னியாசி அல்ல, வானப்பிரஸ்தன் அல்ல, கிரகஸ்தன் அல்ல, பிரம்மச்சாரி அல்ல. அப்ப நீங்க யாரு? கோபி பர்த்து பதகமலையோ தாசானுதாசன். கோபியர்களுடைய பிராணநாதனான அந்த பகவான் கிருஷ்ணருடைய திருவடியில யாரெல்லாம் சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ அந்த சரணாகதர்களுக்கு, அந்த அடியவர்களுக்கு 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 அடியவன் நான்ட்டார். இப்படி பகவானை மட்டுமே அண்டி வாழ்பவர்கள், பகவானை மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் நிச்சயம் கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பக்தன் ஒருபொழுதும் தோற்பதில்லை, இதை தைரியமாக அறிவிப்பாயன்றார். ஒருவேளை அவன் மிஸ் ஆகி போயிட்டானா கூட, ஒருவேளை தவறி போயிட்டானா கூட, என்னுடைய பக்தனை நான் கைவிடவே மாட்டேன். அவன் நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு பெரிய பலனை அடைவான். கவலைப்படாத, தைரியமா சொல்லு அர்ஜுனா என்றார். அந்த வகையில் பாண்டவர்கள் கிருஷ்ணரை நம்பி வாழ்ந்தார்கள். இப்ப கிருஷ்ணா நீ புறப்படுறிய துவாரகைக்கு, எங்களை புறக்கணிச்சுட்டு போலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல தொடர்ந்து பல விஷயங்களை குந்தி தேவி சொல்ல போகிறார். பல தத்துவங்கள் வரப்போகிறது. நாமும் அதை ஆழ்ந்து அனுபவித்து சுவைத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றினோம் என்றால் நாமும் நிச்சயம் பகவானுடைய ஒரு நாள் பகவானை திருப்பாதி தரிசிக்க முடியும், பகவானுடைய வாசலத்தை அடைய முடியும். இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையனோடு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, जगद्गुरु श्रील प्रभुपाद की जय, गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत्.